Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்னோட டே இன் மை லைஃப் தான் ஷேர் பண்ண போகிறது. இந்த டே வந்து எனக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரையும் எப்படி போகணுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மீன்வெயில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷலே வந்து பீஃப் தான். பீஃப் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பிடிச்ச ஒன்று தான். எத்தனை பேர் பீஃப் பிடிக்குமென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பீஃப் வந்து நான் எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் குக் பண்ண போகிறது. டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ண போகிறதோடைய வந்து இது கஷ்டமாக இருக்குமென்னு சொல்லி யோசனை பண்ணுறேன். நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஜஸ்ட் எப்படி சொல்ல ஒரு ½ hour போகிறோமில்ல இது குக் பண்ணதுக்கு. பட் பீஃப் குக்காக தான் டைம் போகிறது. மற்றபடி இந்த கறி குக் பண்ணுறதுக்கு பெரிய எந்த ஒரு வேலையுமே இல்லை. தாளிக்கோணும் வதட்டோணும் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷர் குக்கர் பண்ணிவிட்டு திரும்ப தாளிச்செடுக்க போகிறேன். பட் டேஸ்ட்டும் வந்து என்ன சொல்ல அந்த கலரும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து சிம்பிளாகவே செஞ்சிடலும். ஃபஸ்ட்டு நான் வந்து தேவையான வெஜிடபிளில் தான் கட் பண்ணி கொண்டது. என்னென்ன தேவை எந்த மாதிரி அளவில் எப்பயும் போல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எப்போயாலும் குக் பண்ணக்கோல பீஃப் கறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக குக் பண்ண விட இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணக்குள்ள தேவையானதெல்லாம் கட் பண்ணி கிட்டவாக்கி எடுத்துக்கொண்டாக்கா போட்டு பெரட்டி எடுக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு. ஒரு சில நேரம் டைம் இல்லாட்டி நான் வந்து குக் பண்ணி கட் பண்ணுற மாதிரி மீக்கி ஒரு சிலர் இருக்கு குக் பண்ணி தான் கட் பண்ணுறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பழக்கம். ஸோ நான் அந்த மாதிரியும் செய்து இந்த மாதிரியும் கட் பண்ணி கிட்டவாய்க்கொள்ளிய இந்த பீஃப் கறி குக் பண்ணுறதுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பீஃபில் கட் பண்ண வெங்காயம் சில்லி அதோடைய கொரியன் லீஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி சேர்த்தேன். இல்லைன்னா இடிச்சு கூட சேர்த்துக்கோங்க. அதோட சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கோங்க. பீஃப் கறிக்கு சில்லி ஃப்ளெக்ஸான்னு சொல்லி யோசனை பண்ண வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மசாலாவுக்கு வந்து சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் டர்மரிக் சேர்த்துக்கோங்க. அதோடைய புளியும் சேர்த்துக்கோங்க. நான் டொமேட்டோ வந்து பேஸ்ட் தான் சேர்த்தேன். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நல்லா பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கர்டும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமே தண்ணி சேர்க்க தேவையில்லை. பிகாஸ் பீஃப் குக் ஆகச்சல அதோடைய அந்த வெஜிடபிள்லாம் குக் ஆகி வரக்குள்ள அதுவாகவே தண்ணி விட்டுரும். அதுவாகவே நல்ல ஒரு கிரேவியோண்டு வந்துடும். நல்ல திக்கான கிரேவியோண்டு. அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் ஃபிஷ் குக்கரில் தான் போட்டேன். ஃபிஷ் குக்கரில் போட்டால் பீஃபை பொறுத்தவரையில் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நார்மலாக குக் பண்ணுறதாலும் ஓகே. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. நார்மலாக குக் பண்ணுறேன்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படி குக் பண்ணுங்கள். ஃபிஷ் குக்கரில் போட்டோன்னாக்கா குயிக்காக வேலை முடிஞ்சிடும். டைம் சேவிங் ஆகிடும். ஸோ அதையும் குக் பண்ண வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இந்த மரத்துக்களை வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றணும். ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் மரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நாள் மறந்துட்டு வைங்கவே அப்படியே மரம் வந்து ஃபுல்லாக காஞ்சிடும். இங்கே படியை சூடி இப்போ அந்த மாதிரி தான் ஈக்கி. ஸோ அந்த வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இந்த மார்னிங்கோடய வந்துட்டு இன்றைய கிச்சனுக்கு பீஃபை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் என்னை மற்ற வேலையெல்லாம் செஞ்சேன். அது குக்காகும் வரைக்கும் மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடியக்குள்ளே அதுவும் வந்து குக்காகி முடிஞ்சிடும். ஸோ அதோடைய வந்து ரைஸை இன்றைக்கு வந்து பீஃபை வந்து விஷக்கரில் போட்டு சுட்டியும் ரைஸை வந்து ஸ்டவ்வில் நார்மலாக எப்பயும் போல் வடிச்சாக்கோம்னு சொல்லி ரைஸையும் வச்சுட்டு அதோடைய வெஜிடபிள் நம்ம எடுத்து கட் பண்ணி குக் பண்ணோம்னு சொல்லி இன்றைக்கி வெஜிடபிள் வந்து பீட்ரூட் தான் குக் பண்ண போகிறது. நான் எப்படின்னு கேட்டேனாக்கா ஃபஸ்ட்டுக்கே நான் பிளான் பண்ணது இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பீஃப் இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்காக செஞ்சுட்டு அதை வந்து என்ன சொல்ல ஒரு வறுவல் மாதிரி தான் செய்யோம்னு சொல்லி இந்த செஞ்சுட்டு அதோடைய வந்து நிறைய வெஜிடபிள் அதோடைய எக் சொசேஜ்
வெஜஸ் இதெல்லாம் போட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யோம்னு சொல்லி அதுக்கப்புறம் சடனாக வந்து பிளான் மாறிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல் வெஜிடபிள் நல்லா இருக்கும். பீஃபை பொறுத்தவரையில் இந்த பீட்ரூட் அதோடைய வந்து கீரை அதில் வந்து ஒரு பெஸ்ட்டான கோம்போ எல்லாம் சேர்ந்து தினக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பீஃப் கறியோடைய ஸ்பெஷலே வந்து தேங்காய் சேர்க்குறது தான். அந்த தேங்காய் லைட்டாக டைரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிக்கும் வரக்குள்ள ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க. சேம் அதே பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பீஃப் கறி வந்து தேங்காய் எண்ணெயில் சேர்க்கக்கூட தான் அந்த டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஆயில் ஹீட் ஆகக்குள்ள கடுகு சேர்த்துக்கோங்க. அதோடைய ட்ரை சில்லி அதோடைய காஷ்மீர் சில்லி இல்லைன்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஆயிலில் சேர்க்கச்சல்ல அந்த பீஃப் கறி ஆகிக்கட்டும் நீங்கள் எந்த கறி செஞ்சிருந்தாலுமே நல்ல ஒரு கலர் வரும். அதனால தான் சேர்த்தது. கருவேப்பிலை ரொம்ப கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டும் மனமும் இன்னும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன குக் பண்ண பீஃபையும் இதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீஃபில் நான் கொஞ்சமே தண்ணி சேர்க்கல. நீங்கள் பார்த்திக்கும் எவ்வளோ கிரேவி என்று சொல்லி நான் சொன்ன மாதிரி தான். பீஃப் ஆகிக்கட்டும் அந்த வெஜிடபிள் ஆகிக்கட்டும் எல்லாமே குக் ஆகி முடியக்குள்ள வந்து நிறையவே தண்ணி. ஸோ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் டைமுக்கு இருக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைட் பை சைட் ரைஸும் வந்து குக் ஆகிட்டு அதையும் வடித்து எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த தேங்காய் வந்து வதட்டி வச்சேன் அதையும் இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எனக்கு வந்து இந்த அளவு கிரேவி போதும். உங்களுக்கு வந்து இதை விட நல்ல திக்காக கிரேவி வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே வேங்க வச்சு கொஞ்சம் டைமுக்கு இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவு கிரேவி தேவையோ அது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி முடிஞ்ச பிறகு ஃப்ரெஷ்ஷாக வந்து வெங்காயத்தை வந்து சிறுசாக சாப் பண்ணி எடுத்து மேலால் தூவி விடுங்க. அந்த வெங்காயம் அதோடைய வந்து இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து தின்னக்குள்ள வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து ரைஸுக்கு மட்டுமல்ல சப்பாத்தி ரொட்டி புட்டு இடியாப்பம் அதுக்கெல்லாம் வந்து வச்சு தினக்குள்ள வந்து நல்லாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெருசாக டைம் எல்லாம் போகல இந்த பீஃப் கறி குக் பண்ணதுக்கு. ஸோ வடிச்செடுத்த ரைஸையும் அப்படியே ரைஸ் குக்கரில் போட்டு ஓமில் போட்டு வச்சேன். அப்போ தின்னக்குள்ள சூடோடே ஈக்கும். இந்த பழக்கம் எத்தனை பேருக்கு ஈக்கணும் தெரியும். ஒரு சிலர் ஈக்கி நல்லாவே ஆறி ஈக்கணும். அவங்க குக் பண்ணது பிறகு அப்படியே ஆற வச்சுட்டு ஆறுனத்துக்கு பிறகு தான் தின்றது. என்னை பொறுத்தவரை நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு சூடு அடிக்கும். சிலவங்க வந்து நல்ல சுடே போட்டு தின்னியேன். அது ஒவ்வொருத்தட்ட பழக்கம். லைட்டாக ஒரு சூடொன்று இருந்தால் போதும். அப்போ தான் தின்ற ஒரு ஃபீல் ஒன்றே ஈக்கும். அந்த கறியெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தின்னக்குள்ள அதையும் அப்படியே வந்து ஓமில் போட்டுட்டு இங்கே வந்து கீரை எடுத்தேன். இது வந்து ஃபாஸ்ட்லி இது வந்து கொரியண்டர் லீஃப் அல்ல. பார்க்கத்தே கொரியன் லீஃப் மாதிரியே இருக்கு. கொரியண்டர் லீஃபும் இதுவும் வந்து கிட்ட தான் ஆகிக்கும் எப்போ போனாலும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. பட் இட ஸ்மெல் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஐடி ஸ்மெல் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். இட லீஃபும் வந்து கொரியன் லீஃப்ட்டு ஷேப்பே தான். பட் இருந்தால் இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசு. அதை விட அதை நோட் பண்ணி பார்த்தா விளங்கும். அதுவும் இல்லாமல் டார்க் க்ரீனுக்கு தான் வரும். அதை விட க்ரீன் கலர் கூடுதலாகவே இருக்கு. ஸோ இந்த கீரையை பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் திண்டிக்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னு கேட்டால் ஸ்ரீலங்காவில் கொட்டுக்கொலை இருக்குமே அந்த சம்பள் செஞ்சால் எந்த ஒரு டேஸ்ட் இருக்குமே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கு. இங்கே வந்து பெருசாக கீரைன்னு சொல்லத்துக்கு வெரைட்டியாக பெருசாக வாரலை. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த ஒரு கீரை நான் எடுக்கிறேன். மற்ற பசலை ஏக்கி கங்குன் வார முருங்கலை அதுக வார இன்னும் கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. பட் எனக்கு தெரியும் எதுக்கு எது யூஸ் பண்ணுன்னு சொல்லி. அந்த கீரை செக்ஷனுக்கு போனேன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தெரிஞ்சது மட்டும்தான் நான் எப்போயுமே எடுக்கிறேன். மற்றபடி தெரியாதது பெருசாக எதுவுமே எடுக்கிறதில்ல. அதெல்லாம் கீரை வகை தான். பட் அதை எப்படி செய்தேன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் பெருசாக எடுக்கிறதே இல்லை. பிகாஸ் இங்கே வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் மட்டுமில்லை எல்லா கண்ட்ரிடையுமே வேறு. அது வந்து ஒவ்வொரு சைட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்த ஒவ்வொரு கண்ட்ரியில் அதெல்லாம் நான் பெருசாக எடுக்கல. அதனால் எப்போயுமே இதுகளை தான் நான் எடுத்துக்கொண்டு வர்றது. ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய வெரைட்டி கீரை இருக்கு. பட் அதெல்லாம் இப்போ நினச்சிக்குள்ள நல்லாவே மிஸ் பண்ணுறது தான். இந்த கீரையை நான் எப்போயுமே எடுத்தேனாக்கா இந்த மாதிரி தான் செஞ்சு படியாது. இந்த மாதிரி செஞ்சு இன்னும் கூட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நான் வந்து பெருசாக எந்த ஒரு ரெசிபீஸுமே இங்கே ஷேர் பண்ணலை. இந்த பீட்ரூட் இந்த கீரை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணதான். என் ஷோட்டில் வந்து ஆல்ரெடி ஈக்கி திரும்ப ஷேர் பண்ணதுக்கு எனக்கும் போரிங் ஆகிக்கு. அதை வந்து ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணதுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணது தானே. பட் பீஃப் கறி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சுட்டியும் அதை மட்டும் நான் ஷேர் பண்ணினேன். ஸோ அந்த பீஃப் கறி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுமெண்டா கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு சில ரெசிபிஸ் வந்து கேட்டுக்கொண்டே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதோடைய பிஸா ரெசிபியும் கேட்டுக்கொண்டே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே எனக்கு வந்து சரியான டைம் மட்டும் கிடைச்சல அது வந்து ரெடி பண்ணி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணதுக்கு. இன்ஷால்லா நான் அவசரமாகவே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். நோவண்டா அதோடைய எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு போகிற கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு ஒரேஞ்ச் இருந்தேன். அதையும் ட்ரிங்க் அடித்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு அப்படியே வந்து கையோடு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து முன்னாடி நாள் நைட் வந்து காய போட்டது. அது
அதுக்கு முன்னாடி நாள் காய போட்டது எல்லாமே ஈக்கி. நேற்று பெட்ஷீட்டெல்லாம் ஃபுல்லாக கழுவி காய போடும் வந்து அதுக்கு முன்னாடி நாள் காஞ்சது எல்லாம் அப்படியே வச்சுருந்தேன் பொருள் செஞ்சு கொள்ளும்னு சொல்லி. ஸோ அதோடு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சோம் அதே வந்துட்டு கையோடையே க்ளீன் பண்ணி போட்டுருவோம்னு சொல்லி. ஸோ என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச் தின்னோம்னு சொல்லி இன்றைக்கி செஞ்சு இந்த ரைசங்கறி கோம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்து. எப்பயுமே வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா எல்லாத்துக்கும் எல்லாமே மெச்சாகாது. ஒரு சில கறிக்கு தான் ஒரு சிலது வந்து மெச்சாகும். எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்ல அந்த அந்த மெச்சானதோடு சேர்த்து தின்னக்குள்ள தான் வந்து டேஸ்ட் நல்லா ஆகிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த டேஸ்ட்டே வந்து சரி வராது. எவ்வளோ தான் நாங்கள் டேஸ்ட்டாக வந்து குக் பண்ணாலும். பீஃப் கறியை பொறுத்தவரையில் பீட்ரூட் வந்து பெஸ்ட்டான ஒரு கோம்போ. எத்தனை பேர் ட்ரை பண்ணிக்கன்னு தெரியாது. ட்ரை பண்ணலாட்டி நீங்கள் பீஃப் கறி குக் பண்ணால் பீட்ரூட்டை வந்து குக் பண்ணி திண்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பீஃப் கறி பீட்ரூட் கறி அதோடைய அந்த கீரை சம்பூல் எல்லாம் சேர்ந்து தின்னக்குள்ள வந்து டேஸ்ட் நல்லாவே இந்த லன்ச்சும் திண்டு முடிஞ்சு இன்றைக்கி ஈவினிங்கில் வந்து வெளியில் போகிறதுக்கு நீங்களாம் தம்ப்நெயிலையும் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. மூவி பார்க்க போகிறது தான். ஸோ அது வந்து ஈவினிங் டைம் ஒரு 5 o'clock வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் டிராஃபிக்கே போய்த்து பார்க்கிங் எடுக்கணும். அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே போவோம்னு சொல்லி நான் வந்து கெட் ரெடி வித் மீ வந்து இன்ஸ்டாவில் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணுறேன். அதோடைய சரிதான் சொல்லி யூடியூபுக்கும் எடுக்கணும்னு சொல்லி தான் அதோடைய கெட் ரெடி வித் மீக்கு தான் இது வீடியோ எடுத்துக்கணும்னு சொல்லி இதுக்கும் ஜஸ்ட்டு கிளிம்ஸாக எடுத்தேன். Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO, babe. I don't even ஸோ care if பெருசாக we stay ட்ராஃபிக் home. அண்டன்ஸ் தான் நாங்களும் ஏர்லியாகவே ரெடி ஆகிக்கணும் வந்தேன். பட் வந்து பார்க்குற அவ்வளோ பெருசாக ட்ராஃபிக் அண்ட் ஆகிக்கல. அவசரமாகவே வந்துட்டேன். நாங்கள் வரக்கூடிய டைமும் சரியாகவே இருந்தேன். இப்போல்லாம் அடிக்கிற சூட்டுக்கு யாருமே வெளியில் வரல. எப்படியும் ஈவினிங் டைமில் எல்லோரும் நைட்டுக்கு எப்படியும் வருது. அவ்வளோ சூடு. நைட் டைம்லேயும் சேம் அதே மாதிரி தான். இப்போ பகலுக்கு போனாலும் பகலுக்கு பெருசாக போகிறல்ல ரோட்டில் போக்கலை பார்க்கல கண்டுலாலும் அவ்வளோ பெருசாக யாருமே இல்லை. எல்லோரும் மூலைகளுக்கு தான் வாரது. இந்த சம்மரில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ஆகிக்கும். சம்மரில் தான் எல்லோரும் மூலைகளுக்கு மூலைக்கு எப்போ வந்தாலுமே நல்ல ரஷ் தான். அதே விண்டரில் வந்து பார்க்குகளில் தான் ஃபுல்லாகவே ரஷ் ஆகிக்கும். விண்டரில் வந்து நல்லா ஆகிக்கும். டே டைம் ஃபுல்லாகவே வந்து நல்லா சில்லுண்டு கிளைமேட்டும் நல்லா ஆகிக்கும். எவ்வளோ நேரம் வேணுமென்றாலும் அப்படியே வெளியிலே இது கொஞ்சம் அவ்வளோ கிளைமேட் நல்லா இருக்கும் விண்டரில். இன்னும் ஒரு 2 month 3 month தேக்கி 2 month 2.5 month தேக்கும் இந்த சம்மர் முடியறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் போய்த்து சுற்றுவோம்னு சொல்லி இப்போலாம் எல்லோரும் பார்க்க விட்டுட்டு மூளை தான் தேடி வர்றது. ஸோ போனதோடய அப்படியே கொஞ்சம் நேரம் மூளை சுற்றி பார்த்துட்டு இது வந்து அடிக்கடி ஒரு மூளை தான் சுற்றி பார்க்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. எல்லாமே வந்து கடையை தான் ஈக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டைம் வரும் வரைக்கும் அதுக்கப்புறம் போகும்னு சொல்லி. Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO, babe. I don't even care if we stay home. Put our to-do list on ice. We crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. We need a drink. ஸோ டைம் சரியானதோடய அப்படியே வந்துட்டேன். டைம் சரியாகக்குள்ளே வந்து ஷோ வந்து எப்படியுமே எல்லோரும் வந்துடும். நான் வரக்குள்ளே ஆல்ரெடி எல்லோரும் வந்திருந்தேன். இங்கே வந்து ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும். தமிழுக்கும் ஒரு செக்ஷன் இருக்கும், அரபிக், இங்கிலீஷ் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுமே ஈக்கி. ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தான் ஒவ்வொரு ஆட்கள் வந்து ஈக்கி. ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடியும் ஒவ்வொரு டைம் வர. ஸோ நாங்கள் நினச்சோம் வந்து அவ்வளோ பெருசாக ஆட்கள் வந்து ஈக்காதுன்னு சொல்லி. பட் போனது புற பார்க்குற ஹோல்டாக ஃபுல்லாகவே இருந்து பெருசாக ஈக்கலை பெஸ்ட்டோடே. அப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் ஆசையில் வந்து ஃபுல்லாகவே க்ரௌட் ஆகிட்டேன். ஸோ அப்படியே வந்த டைம் சரியாகக்குள்ள ஃபுட் கோர்ட் செக்ஷனுக்கு தான். இந்த ஃபுட் கோர்ட் தான் ஸ்டார்ட்லேயே ஈக்கும். இதை கடந்து தான் போகணும். போகலையும் வந்து சாப்பாடு எதுவுமே எடுத்துக்கணும் போகல.
ஃபுல்லாகவே இங்கே தான் வாங்கி கொண்டு போகணும். அப்படியே எடுத்துக்கும் போனாலும் அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிட்டு பிடிச்சிடி. சின்ன ஹேண்ட்பேக்காக இருந்தால் பார்க்குறல்ல, அதே கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக்காக இருந்தனுக்கு அவங்க அப்படியே செக் பண்ணி பார்க்குற. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் போன நேரம் வந்து ஒரு சின்ன ஹேண்ட்பேக் தான் எடுத்து போனது. அந்த ஹேண்ட்பேக் உள்ளுக்கே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போனேன். ஹேண்ட்பேக் சீர்ஸாக ஆகிக்கிற சொல்லி அவ்வளோ பெருசாக செக் பண்ணலை. இந்த டைம் எடுத்துக்கொண்டு போனேன், ஆனால் செக் பண்ணலை. பிகாஸ் கையில் வந்து இன்னொரு சாப்பாடெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நான் வாங்கி எடுத்த சுட்டேன் அந்த ஃபுட் கோர்ட் உள்ளுக்கே. அதனால் கொண்டு வந்திருக்காதுன்னு சொல்லி தான் அவங்க பார்க்குறல்ல. ஸோ அப்படியே வந்துட்டேன். ஸ்டார்ட் ஆகலை, ஜஸ்ட்டு கிளிம்ஸாக எடுத்துகிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மூவி முடிஞ்ச பிறகு தான் திரும்ப ஃபோனை கைக்கு எடுத்தது. அதில் வந்து எதுவுமே வீடியோ எடுக்கலை, எடுத்தும் எனக்கு எந்த யூஸும் இல்லை, எதுலேயுமே போடலை. அப்படியே நான் போட்டுட்டாலும் காப்பிரைட் வந்துடும், காப்பி ஸ்ட்ரைக் வந்துடும், எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி போய்த்து ஒரு யூடியூப் அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எதுக்கு இதெல்லாம் போட்டு திரும்ப வந்து அந்த யூடியூப் இல்லாமல் ஆக்கணும் கஷ்டப்பட்டு இந்த மட்டும் தூரம் வந்திக்குன்னு சொல்லிவிட்டு எதுவுமே வந்து எடுக்கலை. ஜஸ்ட்டு கிளிம்ஸாக எடுத்துகிட்டு அப்படியே மூவி பார்த்து முடியக்குள்ளே வந்து ஒரு 10 o'clock மட்டும் ஆகிட்டேன், 9:45 மட்டும். பிகாஸ் மிடில் வந்து எங்களுக்கு வந்து பிரேக் தந்திருந்தேன். ஜஸ்ட் நான் நினைக்கிறேமா ஒரு 5 minutes or 10 minutes. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகினேன். அதுக்கப்புறம் 9:45 10 o'clock மட்டும் ஆகிட்டேன் மூவி முடியக்குள்ளே. முடிஞ்சு வெளிக்கு வந்தேன். வெளிக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஏதாவது ஆஃபர் இருக்கா எங்கே என்னன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி தான் போகிற வெளியே அப்படி பார்த்தேன். எந்த ஒரு பிளானுமே இருக்கல, இங்கே போகணும் வாங்கணும்னு சொல்லி ஜஸ்ட்டு மூவியை பார்த்துட்டு வரணும்னு சொல்லி தான் இருந்தது. அதோடைய என் ஃப்ரெண்ட் ஒன்று வந்து ஸ்டோல் போட்டிக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணினான். நான் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஸ்டோரியாக ஷேர் பண்ணினேன். எத்தனை பேர் பார்த்தேன்னு தெரியும். லாஸ்டிக் போனது. ஸோ போட்டிருந்தா ரெட்டெக்கு முன்னுக்கு ரெட்டெக்கில் பர்ச்சேஸ் பண்ணினேனாக்கா அவங்க வந்து அந்த ஸ்டோரில் வந்து ஹேண்டுக்கு போடி அந்த செயின் அதுக்கு தான் வந்து சேல் பண்ணியது. ஸோ அது வந்து 100 ரியாலுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ அது வந்து சொன்னேன் வாங்கன்னு சொல்லி விசிட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து மூவி பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதோடு. ஸோ எனக்கு போத்து டைம் கிடைக்கல. பிகாஸ் மூவி முடிஞ்சு அப்படியே நான் கீழே வரக்குள்ளே லேட் ஆகிவிட்டேன். 10 o'clock 10:30 ஆக்குள்ளே அவங்களும் ஒஃபாய் பெய்துன்னு சொன்னேன். அதோடய நாங்கள் செக்ஷனுக்கு போகலை. அப்படியே வந்தேன் வார வரலிக்கானே எல்டோ ஷோரூமுக்கு ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்லி புதுசாக கலெக்ஷன் வந்திருக்கான்னு சொல்லி பெய்து பார்க்குறேன். நீங்கள் வந்து புதிய புதிய பேக்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு, புதிய புதிய டிசைன்ஸில் பார்க்கவே நல்லா ஆயிக்கி. அதோடய ஒரு சிலது வந்து ஆஃபர்லேயும் போட்டிருந்தேன். வாங்கணும் வாங்கக்கூடாது 2 ஐடியா எல்லாத்தையும் பார்த்து முடியக்கோலே. ஹேண்ட்பேக்ஸ்ன்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது, பார்க்குறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதோடய அப்படியே நான் பார்த்துட்டு வாங்க தேவையில்லைன்னு சொல்லி தான் இருந்தது. அப்படி தான் சொன்னது சரிதான் ஒன்று வாங்குங்க இந்த ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கிறதில்லன்னு சொல்லி. பிகாஸ் உள்ளமேக்கும் இந்த மாதிரி ப்ரைஸுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைமில் தான் வாங்கணும், இல்லைன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே கூட. இதெல்லாம் பிராண்ட் சுட்டியும். எந்த ஹேண்ட்பேக் இதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட்டாக வாங்கினது ஈத் நேரம். அந்த ஹேண்ட்பேக் வந்து ஷோரூமில் போட்டிக்கு, பட் ஆஃபர் இல்லை. நான் வாங்கினது ஆஃபரில் தான் ஆன்லைனில் வாங்கினேன். இப்போ பார்க்குற இதோட ப்ரைஸ் வந்து சேம் அதே மாதிரி ப்ரைஸில் தான் இருக்கு. எனக்கு நான் அந்த டைம் ஆஃபரில் எவ்வளோக்கு வாங்கினேன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஜஸ்ட்டு நான் பார்த்தேன் இது ஆஃபரில் போட்டிக்கான்னு சொல்லி. இல்லை ப்ரைஸ் வந்து ஆஃபரில் இல்லை, அது சும்மா ஜஸ்ட்டு நார்மல் ப்ரைஸில் தான் அதை போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து அப்படியே பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்டோட பேக்கு எனக்கு வந்து அடிக்கடி வாங்கி படிய. பிகாஸ் இந்த ப்ராண்ட் வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாகவுமேக்கி சேம் அதே மாதிரி நல்ல குவாலிட்டி. ப்ராண்டோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு எப்போயுமே யூஸ் பண்ணலும் எதுவுமே ஆகலை. அதோடைய வந்து இது வந்து எனக்கு கிஃப்ட் மாதிரி தான். பிகாஸ் என்னை வந்து வெட்டிங் ஆனிவர்சரி டே வர நெக்ஸ்ட் வ்ளாக் அதுவாகவும் ஈக்கலாம் இன்ஷால்லா. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட் கிடச்சாச்சு. இது வந்து செகண்ட் கிஃப்ட். நான் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஒரு வ்ளாக்காக ஷேர் பண்ணுறேன். அந்த வ்ளாக்லேயே நான் ஷேர் பண்ணுறேன் ஹேண்ட்பேக் எந்த மாதிரி எடுத்தேன் என்ன டிசைன்னு சொல்லி. ஸோ வாங்கிக்கொண்டு அப்படியே வந்து மேலேருந்து பார்க்க சொல்ல நிறைய ஸ்டால் போட்டிருந்தேன். ஸோ நாங்கள் போய்த்து விசிட் பண்ணி பார்க்கல. இந்த ஸ்டாலில் வந்து ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஸ்வீட் ஐட்டம் பர்ஃப்யூம் ஐட்டம் அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருந்து. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கொண்டு மூவி பார்க்க வந்தது. லாஸ்ட்டுக்கு கிஃப்டோடு வந்து வீட்டுக்கு போனேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிக்கி. பிகாஸ் இந்த மாதிரி யார்ஸ்ட்டு கிஃப்ட் தான் சொன்னாக்கா அதோட ஹாப்பினஸ் செல்லவே இல்லை. அது ஹேண்ட்பேக்னு சொன்னாக்கா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து விருப்பம்.
ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேக் அண்டை வாங்கிக்கொண்டு அப்படியே நாங்களும் ஸோ இந்த டே எனக்கு இப்படி தான் இருந்தது மார்னிங்லேருந்து நைட் வரையும். ஹோப் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக ஈந்திக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Don't forget to subscribe and click the button also to get new update, inshallah. See you soon in my next new video. Until then, take care. Bye bye.